பேக் இன் வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ரூஸ்டர்ஸ் டீமோட ப்ரோ கிருபா ப்ரோ தான் வந்து நல்லா இருக்காது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ஸ்டன் டீமு. ஸோ அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடியும் இருக்காங்க. ஸோ ப்ரோ ஹை காட்டுங்க ப்ரோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஷூட் பண்ண வந்திருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டன் பைக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதோட யூனிக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ சினிமாட்டிக்ஸ் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ப்ரோ கிட்ட வந்து இந்த பைக்கை பற்றி டீட்டெயிலாக கேட்டலாம். ஸோ கைஸ் சினிமாட்டிக்ஸ் பார்த்துட்டு வாங்க அப்படியே. No time for daydreams. All my brothers get money, we call it gang green. Just another day, but our focus still on the same thing. Us against everyone else, I recommend you change teams. Who the hottest in the city? We the top 2. You said your music was litty, but that is not true. Ooh, got the party jumping like crisscross. Ooh, got the gold chain and the wristwatch. Ooh, pull up on the scene like a big shot. EDM and hip hop, cause my strong. கைஸ் ஸோ சினிமாட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பைக் லைனப்பில் இருக்குது பயங்கரமாக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பைக் ப்ரோ? அப்பாச்சியில் 200 ப்ரோ ரெண்டுமே. ஓகே ரெண்டுமே அப்பாச்சி 200. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ சூப்பர் பைக்கு. ஸோ சிபிஆர் 600 F4i. ஸோ ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா ப்ரோ ஹை ப்ரோ. ஸோ ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் இருக்குது இந்த செக்மெண்ட்லேயே. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ZX6 எடுத்துக்கலாம், அண்ட் ட்ரைம்ப் எடுத்துக்கலாம், அண்ட் நெக்ஸ்ட் இதுவும் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இதை ஏன் சூஸ் பண்ணிங்க மெயினாக அதை சொல்லுங்கள். F4i பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரோ. கம்பேரிட்டிவ்லி கவாசகி ட்ரைம்போட ஹோண்டா வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சூப்பர் பைக்கில் நம்ம வந்து. ஸோ இனிஷியலாக எது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, எது கொஞ்சம் ஈஸிலி அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்து சூஸ் பண்ணி இதை எடுத்துருக்கோம் ப்ரோ. சரி எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு விட்டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே ரைட்ஸுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் எடுப்பாங்க பைக்கு. ஆமாம்ல. ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர்லாம். நீங்கள் எடுத்துகிட்டு அதுவும் இந்த டயர்ஸ்லாம் வந்து வச்சுட்டு எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன்னா இந்த டயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 50,000 கிட்ட வரும். ஸோ அது வந்து ஸ்டண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அந்த கஷ்டங்கள்லாம். சரிங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நம்ம ரோடு யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா வண்டியோட தேய்மானன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஸ்டன்ஸுக்கு நம்ம பண்ணுறது எல்லாமே தேய்மானம் தான். வீலியாக இருக்கட்டும், ஸ்டாப்பியாக இருக்கட்டும், பேர்ன் அவுட்ஸு, ட்ரிப்ஸு எது பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா வண்டிக்கு ஏதாவது ஒரு தேய்மானம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பேர் பண்ணி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ண முடியுமோ அவ்வளோ அந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி தான் ப்ரோ. ஓகே சூப்பர் ப்ரோ. நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா பல்சர் 220. ஸோ 220 நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 years பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி ரொம்ப வருஷம் பல்சர்லேயே பண்ணிட்டோம், இப்போ வேறு ஏதாவது பைக் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அப்பாச்சி எடுத்தேன். ஸோ அப்பாச்சியில் ஒரு 2 years 3 years கிட்டே பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் ஒரு அப்கிரேட் கொடுக்கணும். இதோட அப்கிரேட்னா ஒரு 300 400 போகாமல் 600 போகலாம், போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 10 years இந்த ஃபீல்டில் இருக்கும். ஓகே. ஸோ ஒரு அப்கிரேட் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பிளான் பண்ணி எடுத்தது தான் 600. ஓகே சூப்பர் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்கில் என்னெல்லாம் மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்க? இப்போ பேசிக்காக ஒரு சூப்பர் பைக்கும் இப்போ இந்த ஸ்டன் பைக்கும் என்னெல்லாம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் உங்கள் சூப்பர் பைக்கில் என்னெல்லாம் பண்ணுவீங்க அதுவும் டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஸ்டன் பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே சேம் தான். இதுக்கு சூப்பர் பைக்னா இது பண்ணணும், நார்மல் அப்பாச்சி பல்சர்னா இது தேவையில்லை அப்படின்றது கிடையாது. எல்லா ஸ்பெக்கும் இப்போ நான் சூப்பர் பைக்கில் என்னென்ன ஸ்பெக்லாம் ஆட் பண்ணியிருக்கணும் அது எல்லாமே அப்பாச்சிலையும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் இந்த பைக்கில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட டூம் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். ஃபேரிங் செட் ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. ஸோ ஃபேரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளிப்பான் ஹேண்டில் பார்ஸ் வரும். கிளிப்பான் ஹேண்டில் பார்ஸ் இது ஒரு ரேஸ் பைக். ஆக்சுவலாக ரேசிங்காக யூஸ் பண்ண பைக் அந்த டைமில் 2000 அந்த டைமில். இது நம்ம எடுத்துகிட்டு நார்மல் சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் போட்டிருக்கோம் கிளிப்பான் எடுத்துகிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா இதோட கிளச்சை மாற்றிருக்கோம்.
கிளச் லிவர்ஸ். ஸோ இது வந்து பாதியாக தான் இருக்குது போல். ஈஸி புல் கிளச்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சிங்கிள் ஃபிங்கரில் தான் கிளச் ஆப்ரேட் பண்ணணும். சரி. அப்போ தான் நம்மளால் இந்த கீழே இருக்க ஹேண்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, இதையும் நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே சூப்பர். ஸோ இந்த செட்டப்லாம் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் இந்த கிளச் ஈஸி புல் கிளச், அப்புறமா இது மாஸ்டர் சிலிண்டர் ஓகே ஹேண்ட் பிரேக்கு. அப்புறம் இது ஃப்ரண்ட் பிரேக் வந்து நார்மல், இது ஃபுல்லி ஸ்டாக் தான். ஃபுல்லி ஸ்டாக் ஹேண்ட் மாஸ்டர் சிலிண்டர் தான் அது. இதுக்கு அடுத்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம்னா டேங்கே காணுமே ப்ரோ. டேங்க் வந்து இது நார்மல் டேங்க் வந்து நான் உங்களுக்கு ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன். ஓகே மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஸ்டண்ட்டுக்காக இது ஸ்டண்ட்ஸில் நம்ம டேங்க்கில் உட்காந்து வீலிஸ் பண்ணுவோம், ஸ்டாப்பிஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸுக்காக நம்ம டேங்கை மாடிஃபை பண்ணியிருக்கோம். சூப்பர். ஒரு ரீசனும் இல்லை. அதுக்கு அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ரொம்ப மேண்டட்ரியாக எல்லா பைக்லையும் இருந்தே ஆகணும். இப்போ ரோடியூஸில் கூட எல்லாம் யூஸ் பண்ணுற விஷயம் என்னன்னா கிராஷ் கார்டு. ஸோ ஸ்டன்ஸுக்கு 100% இருந்தே ஆகணும். இல்லைனா நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் எங்கேயோ போயிடும். ஆமாம், இருக்கிறனால தான் முடிஞ்ச அளவு லைட்டாக வண்டி கீழே விழுந்தாலும் இந்த பார்ட்டு உடையாமல் அதை சேவ் பண்ணுது. ஸோ அடுத்த சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுதான் கிராஷ் கேஜ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் வந்து நாங்கள் ஹோல்ஸ் பண்ணியிருக்கோம். சீட்டில் ஹோல்ஸ் எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் நம்ம கால் வச்சு நம்ம வீலிஸ் பண்ணுவோம். சூப்பர். ஸோ அந்த ஒரு அட்வான்ஸ்டு ஸ்கில்ஸ்க்காக இது தேவைப்படும். அதுக்கப்புறம் ஃபுட் பெக்ஸ், ஃப்ரீ ஸ்டைல் ஃபுட் பெக்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதில் வச்சும் நம்ம வீலிஸ் பண்ணுவோம். இதுவுமே ஒரு எக்ஸ்ட்ரா கிராஷ் கேஜ் மாதிரி ஆக்ட் ஆகும். கீழே விழுந்ததுன்னா இதுவுமே இம்பாக்ட் எடுக்கும். ஓகே. ஸோ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த கிராஷ் கேஜ்னு சொல்லலாம், சப் கேஜ்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்டாப்பர். இது ஆக்சுவலாக நம்ம கால் பேசிக்கலாக நம்ம இந்த வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப்பரில் கால் வச்சு வீலிஸ் பண்ணுவோம். ஆமாம். ஸோ இந்த ஸ்டாப்பர் வந்து ஒன்லி ஃபார் சேஃப்டிக்கு தான். வண்டி டாபிள் ஆகாமல் இருக்கணும். 12 o'clock போயிடுச்சு அப்படின்னா ஸ்டாப்பர் இல்லைனா வண்டி இப்படி டாபிள் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தடுத்து நிறுத்துறதுக்காக ஒரு ஸ்டாப்பர் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பிரேக் செட்டப் இங்கே வந்தீங்கன்னா நார்மலாக ஒரு பைக்கில் வந்து ரியரில் ஒரே ஒரு சிங்கிள் பிஸ்டன் கேலிபர் தான் இருக்கும். ஓகே. ஸ்டன் பைக்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ரியர் பிரேக்கை நம்பி தான் இருக்கும். ஸோ வீலிஸாக இருக்கட்டும், வீலிஸ் ஃபுல்லாகவே நம்ம பிரேக்கில் தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். அதனால் இதுக்கு நம்ம 3 கேலிபர்ஸ் போட்டிருக்கோம். 3மே வந்து 4 பிஸ்டன் கேலிபர்ஸ். ஓகே. இதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போகணுன்றதுக்காக KTM கேலிபர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ அது இந்த ப்ராப்ளம் ஆகாதோ லைக் KTM இது பண்ணுறோம் அப்படின்னு இல்லை, ப்ராப்ளம் இல்லை. KTM கேலிபர் நல்ல கேலிபர் தான். ஸோ நம்ம ஹேண்ட் பிரேக்குக்கு மட்டுமே இந்த 2 கேலிபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சவுண்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இன்னும் ஸ்டண்ட் பண்ணணும்னு இருப்பீங்க இல்லவோ? சரி, ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பேசிக்காக எடுத்துட்டா நம்ம வந்து இந்த பைக்கோட ஸ்பெக்ஸு எல்லாம் மட்டும் பற்றி பேசுவோம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ்னு ஒன்று இருக்கும். இதுக்காக அதையும் பற்றி சொல்லுங்கள் மக்கள்கிட்ட. ஆக்சுவலாக ஸ்பெக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது 110 bhp இன்லைன் 4 சிலிண்டர், டார்க் 65 Nm டார்க்கு. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 195 to 200 kgs வரும். ஸ்டன் பைக்குன்றனால எக்ஸ்ட்ரா நம்ம அடிஷ்னல் கிராஷ் கேஜ்லாம் போட்டனால முன்ன பின்ன அரௌண்ட் ஒரு 200 kgs வரும். அதான் அதோட வெயிட்டு. வேறு என்ன கேட்டீங்க? அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது செலவுலாம். இது ஃபியூவல் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ப்ராக்டிஸ், நாங்கள் மைலேஜ் பார்க்க முடியாது இந்த பைக்கில் வந்து, மைலேஜ்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ நார்மலாக நான் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 hours 4 hours ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அப்ராக்ஸாக ஒரு 500 rupees நான் அதுக்கு பெட்ரோல் போடணும். ஓகே. ஸோ அதுதான் இதுக்காக என்னோட டெய்லி எக்ஸ்பெண்டிச்சரு. சரி. நெக்ஸ்ட் வந்து உங்கள் டீம் பற்றி சொல்லுங்கள். டீம் ரூஸ்டர்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி உங்கள் ஷாப்பையும் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், ஞாபகம் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இவங்க ஷாப் தான் அது, இதோ முன்னாடி ஓட்டிருக்காங்க பேடாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களோட ஷாப் தான். ஸோ ப்ரோ டீம் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் டீம் பற்றி. டீம் ரூஸ்டர் வந்து ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே ஆரம்பித்தது நெய்வேலியில். நான், கலை, அப்புறம் கார்த்தியண்ணா, அப்புறம் சம்பத்து, 4 பேர் தான் டீம் ரூஸ்டரை ஃபஸ்ட்டு பிகின் பண்ணது. இப்போ வரைக்குமே நாங்கள் எல்லாருமே ஒரு க்ளோஸரில் தான் இருக்கோம். ஷோஸ்லாம் பண்ணுவோம், மீட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கோம். இப்போதைக்கு நான் இங்கே ஸ்டண்ட் வில்லேஜ் பார்த்தீங்கன்னா நானும் கலையும் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் தான் இங்கே நியர்பைலே இருக்கோம். ஓகே. நாங்கள் 2 பேர் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம், ஈவெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மெயினாக அதை கேட்டே ஆகணும் ப்ரோ. உங்கள் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பைக்ஸ்க்கு கிளாஸஸ் எடுக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த ஸ்டண்ட்டுக்கு. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். கிளாஸஸும் நம்ம எடுத்துகிட்டு தான் ப்ரோ இருக்கோம். வீக் டே கிளாஸஸ் ஏர்லி மார்னிங்கில் எடுப்போம். அப்புறம் வீக்கெண்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகே. யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஸ்டண்ட்ஸ் கற்றுக்கணும், ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணும், யாரெல்லாம் இதை கற்றுக்கிட்டு மிஸ்யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எங்களை ரீச் பண்ணுங்கள். உங்கள் ப்ரொஃபைலை செக் பண்ணுவோம். ஓகே. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்துட்டு தான் நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஏன்னா இது அட்மிஷன் ஃபார் ஆல் கிடையாது, அட்மிஷன் ஃபார் ஒன்லி எலிஜிபிள் கேண்டிடேட். எலிஜிபிள்னால் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கணும், உங்களோட மைண்ட் செட் ப்ரொஃபஷனலாக இருக்கணும். அதுதான்
ஆமாம் சும்மா இதை பண்ணிட்டு ரோட்டில் பண்ணிடக்கூடாது. ரோட்டில் பண்ணுறக்கூடாது. சரி ப்ரொஃபைலை பார்த்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஓகே சூப்பர் பேசுனீங்க. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ப்ரோ பை ப்ரோ.